திருச்சிற்றம்பலம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சஸ்தா பரபிரம்மா தஸ்மதே ஸ்ரீ குருவே நமக. குரு பயிற்சி பலன் தாங்க பார்க்க போகிறோம். 2024 மகர ராசிக்கு. மகர ராசிக்காரவங்க இந்த வருடம் ஆரம்பத்தில் சரியான அடி வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஜனவரி பிறந்ததுலேருந்து நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. என்னங்க எடுத்தோடனே நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே அதாங்க. நிறைய பேர் இந்த கையில் தெரியுமா, போன வருடமே சொன்னேன் அடித்து மாவு கட்டு போட்டிருப்பீங்க அப்படின்னு. இந்த வருடமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நான் மகாராஷ்டிரவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பேன். அவங்களும் சரியில்லாமல் மறுபடியும் இதே கையிலே தான் அடி வாங்குவாங்க. ஏன்னா அவங்க சில விஷயங்களை அவங்க கொடுப்பணுங்கிறது முன் கை நீளக்கூடாது. அது சொன்னாலும் அவங்க கிரகம் வேலை பார்க்காது. இன்றைக்கி நான் இப்போ 70,000 சம்பாதிக்கிறேன், அதில் நான் அந்த ஆடம்பர செலவுன்னு வச்சாங்க. அது ஆடம்பர செலவு இந்த விஷயத்தில் இருக்கக்கூடாதுங்க, பார்த்து செய்யுங்க அப்படி சொல்லுவோம். அது என்ன நீ சொல்கிறது, என்கிட்ட தான் பணம் நிறையா இருக்குது, நான் அந்த ஆடம்பர செலவு செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி செய்வீங்க. செஞ்சிங்கன்னா நம்ம செய்கிற கொடுப்பனைக்கு அந்த அடி உழுக தாங்க செய்யும். சில மகர ரசிகர் 40% மகர ரசிகர்களுக்கு தான் நான் சொல்கிறேன். மீதி 60% கரெக்டாக இருப்பீங்க. 40% அகராதியாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அடி மாவு கட்டு போடுறவங்களுக்கு அடி விழுவுங்க. ஏன்னா அவங்க அது ஏன் எப்படின்னா அதிகமாக படித்தோம், டிகிரி வாங்கினவங்க. இவங்க இந்த அஸ்ட்ராலஜியில் ஓரளவுக்கு நம்பிக்கை வைப்பாங்க. 70% நம்பிக்கை வைப்பாங்க. 30% அந்த நம்பிக்கையை வைக்காமல் தவறுறனால தான் அந்த அடி விழுகிறதுங்க. அவங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்கிறது நல்லது. இந்த வருடம் அவங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது அதை தாங்க பார்க்க போகிறோம். குரு பயிற்சி, குரு ரிஷபத்தில் மாறுறாங்க. ரிஷபத்தில் அவங்களுக்கு ரிஷபத்தில் அவங்க குரு நிற்கிறாரு. அது அவங்களோட பலனே அதுதாங்க. 5வது வீட்டில் ரிஷபத்தில் நிற்கிறார். 5வது வீட்டில் ரிஷபத்தில் நிற்கிறப்ப பிள்ளைகளை வச்சு அவங்களுக்கு அமோகமாக தாங்க இருக்கும். பிள்ளைகளை வச்சு எந்த டார்ச்சரும் இல்லை, என் பிள்ளைய தான் வாழ்க்கையே. ஆனால் அந்த பிள்ளைகளை அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்காதீங்க. அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை அளவாக கவனிங்க. ஏன்னா மகர ராசிக்காரவங்களுக்கு எப்பயுமே ஒரு பிள்ளை தான் இருக்கும், ஒத்த பிள்ளை தான் வச்சுருப்பீங்க. மினிமம் 2 பிள்ளை தான் இருக்கும். அதுக்கு மேலாம் மகர ராசிக்காரவங்களும் வச்சுருக்க மாட்டாங்க. மினிமம் மோஸ்ட்லி ஒரு பிள்ளை தான் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அந்த ஒரு பிள்ளையுமே சிறப்பாக வளங்க, அது நல்ல விதத்தில் இருக்கும். அதேமாரி குரு 5வது பார்வையும் உங்களோட 9வது வீட்டையும், அவரோட 7ஆம் பார்வையும் 11வது வீட்டையும் பார்க்குறாரு. உங்கள் லாபஸ்தானத்தில் தான் குரு இருக்கார். அதே மாதிரி உங்களோட ராசியவே பார்க்குறாரு குரு, மகர ராசியவே பார்க்குறாரு. ஆனால் சனி கரெக்டாக உங்களோட ஏற்கனவே உங்கள் 11வது வீட்டை சனி பார்த்துக்கிட்டு இருக்கார். யார் எவ்வளோ காசு உனக்கு கொடுத்தாலும் அதை அழிக்கிறதுக்கு நான் ரெடியாக உட்காந்துருக்கேன். உனக்கு எவ்வளோ காசு யார் கொடுத்தாலும் சரி அதை அழிக்க நான் ரெடியாக இருப்பேன். ஏன்னா நீ கடன் வாங்கி வச்சிருப்ப அப்படிங்கிற அளவுக்கு சனி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். கடன்காரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சனி வச்சிருப்பார். அந்த கடனை நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் சாதித்த சாதனையாளர்கள் ஒரு ஆளாக இருப்பீங்க. இந்த வருஷம் கடன் வாங்கிட்டீங்க, என் பேரில் லோன் இருக்குங்க, என் பேரில் கடன் இருக்குங்க அப்படின்னா அடி நிச்சயம் விழுங்குங்க. ஏன்னா தெரியுமா, கடன் உங்களுக்கு வாங்குறது பிடிக்காதுங்க. அந்த கடனை வாங்கிட்டீங்கன்னா கடன் அடைக்கணும்னு சொல்லி பக்கத்தில் புளி தெரியாமல் விழுந்துருவீங்க. அதுதான் இப்போ உடம்புல காயங்கள் ஏற்படும். ஆரம்பத்தில் மாவு கட்டு போட்டு உட்காந்துருப்பீங்கன்னு, அதுதான் பிரச்சனையே. சில ராசிகள் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அந்த ராசியில் மகரமும் ஒன்று. ஏன் அப்போ கடன் நான் கண்டிப்பாக வாங்கியே தீரணும், அது எப்படி நான் கடனை வாங்கக்கூடாது நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அது உங்கள் மனைவி இருந்தால், கணவராக இருந்தால் மகர ராசி கணவராக இருந்தால் மனைவி பேரில் வாங்குங்க. இல்லை மனைவியாக இருந்தால் கணவன் பேரில் வாங்குங்க. உங்கள் பேரில் கடன் வச்சுக்கிடாங்க, வச்சா அடி விழுகும். ஏன்னா நீங்கள் அந்த நிம்மதி இல்லாமல் எதையா செஞ்சு விட்டு எதையா செஞ்சுக்கிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி முதலீடு, உங்கள் முதலீடுங்கிறது பெரிய லெவலில். ஏன்னா உங்களுக்கு முதலீடு ஸ்தானங்களே குருவோட வீடு 12வது வீடு தான். அப்போ முதலீடு எனக்கு பணம் வர 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 எதையா போட்டுக்கிட்டே ரெட்டிப்பாகணும், ட்ரிபிள் ஆகணும், டபுள் ஆகணும், அப்படியே போய்கிட்டு இருப்பீங்க. இதுவும் படித்தவங்க தான் செய்வீங்க. எனக்கு இப்போ என் பிள்ளைக்காண்டி பிள்ளைக்காண்டி தனுசு ராசி சொன்னேன். நான் வாரிசுக்காண்டி வாழ்றது தனுசு ராசி தான். அதே வாரிசுக்காண்டி சொத்து சேர்க்கணும் கடகமும் ஒன்று, இந்த மகரமும் ஒன்று. அப்படியே அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறப்ப என் பிள்ளைக்கு ஒரு வீடு இருக்கணும், என் பிள்ளைக்கு அது வீடுக்கு போகிற டிஸ்டன்ஸுக்கு கார் வேணும், என் பிள்ளை வேர்க்கும் அதுக்கு ஏசி வேணும், என் பிள்ளைக்கு ஏசி வேணும் அப்படின்னு பிள்ளைகளுக்காண்டி ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எல்லாத்தையும் செய்யலாம், தப்பு இல்லை. உங்கள் காசில் செய்யுங்க. அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் நிம்மதி இல்லாமல் போகிறீங்க. அதனால குரு அந்த முதலீடு ஸ்தானத்துலேயே உங்களுக்கு இருக்காது 12வது வீட்டில். அதே இது 3வது வீட்லேயுமே குரு இருக்காது. அப்போ குருவோட மீன ராசி 3வது வீடு, 12வது வீடு தனுசு. இந்த முதலீட்டை நீங்கள் கடனாக லாக் பண்ண உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிருங்க. அதே மாதிரி உங்கள் ராசியை இப்போ குரு பார்க்குறாரு. இது போன மாதம் ஏப்ரல் வரைக்கும்
அடிபட்டு மிதிபட்டு ஓதப்பட்டு நிம்மதி இல்லாமல் இருந்தது கரெக்டாக மேற்கு குரு மாறினோடனே உங்களுக்கு அப்படியே மாறிடும். அப்பா இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது, இந்த குரு பயிற்சி ஆன பிறகு நான் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ மன உளைச்சல் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சுப்பா, அது கொஞ்சம் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் நல்லபடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு பயிற்சியில் தாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையில தான் அந்த 4 மாதத்தை சொல்கிறேன். அந்த குரு உங்களுக்கு ரிஷபத்துக்கு மாறுறதுக்கு முன்னாடி மேஷத்தில் இருந்த கட்டத்தில் வரைக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். அடி இது சொல்லி ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி எல்லாம் காசு தான் இருக்கும். அது இப்போ குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. அதை நீங்கள் எந்த விதத்தில் யூஸ் பண்ணணுமோ அந்த விதத்தில் யூஸ் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் கடன் வாங்கினேன் விட்டுருங்க, இனிமேல் எதுக்கும் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்காமல் உங்கள் வருமானத்தை வச்சு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அப்படி கடன் வாங்கணுன்னாலும் ரொம்ப அவசர தேவை, அந்த கடன் வாங்கணும் அப்படின்னாலும் உங்கள் லைஃப் பார்ட்னரோ இல்லை பெற்றவங்களையோ அவங்கள வச்சு கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் இருக்கும். இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல விதத்தில் தான் செய்கிறார். இதில் சனியங்க உங்களுக்கு குறுக்க வந்து அந்த பார்வை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த லாபக்கட்டாக வேலை பார்க்காம போயிடுது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் எது இடத்துல கொஞ்சம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்த ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் தடையாக இருக்குது, அதை வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க. சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சு பிரச்சனையை உள்ளாக்குறது தான் உங்களோட விஷயம். மனசு திறந்து யார்கிட்ட பேசுங்க, லைஃப் பார்ட்னர் யார்கிட்ட பேசுங்க. அது பேசுகிற நொடி உங்களுக்கு நிம்மதியான நொடியாக இருக்கும். அந்த நொடிக்கு குரு பகவான்கிட்ட நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு பகவானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பேரில் குரு பகவான்கிட்ட அர்ச்சனை பண்ணுறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ கடன் பிரச்சனைகள் குறையும், உங்கள் நிம்மதி இருக்கும், உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். தில்லை அம்பலம்.